தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவையொட்டி அங்கு பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கிருஷ்ணகுமார், ஆடி தபசு திருவிழாவையொட்டி கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்துல ஒரு புகழ்பெற்ற சிவஸ்தலங்கள்ல ஒன்றாகும். இக்கோவில்ல ஒவ்வொரு திருவிழாக்களும் வெகு விமர்சையாக நடைபெறும். குறிப்பாக சித்திரை திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா, திருவாதிரை திருவிழா, ஆடித்தபசு திருவிழா ஆகிய திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெறும். இதுல ஆடித்தபசு திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதாவது சங்கரன்கோவில்ல அதாவது சிவன் பெரிது, விஷ்ணு பெரிது என்பதனை விளக்கும் பொறுத்ததாக பக்தர்களிடையே ஏற்பட்ட ஒரு தர்க்கத்தை போக்கும் விதமாக பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த தர்க்கத்தை போக்க வேண்டும், சிவனுள் பாதிதான் விஷ்ணு என்பதை நீங்கள் உலக மக்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டதுக்கெனங்க சங்கரன்கோவிலில் கோமதியம்மன் தவம் இருந்து 11 நாட்கள் தவம் இருந்து சிவபெருமான் சங்கரன்கோவில்ல சங்கர நாராயண சுவாமியாக பக்தர்களுக்கு கோமதியம்மனுக்கு காட்சி கொடுத்தார். இந்த நிகழ்வே ஆடித்தபசு திருவிழா என வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலை இன்று கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. இன்று விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் காலையிலிருந்தே சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பக்தர்களின் கூட்டம் அலை மோதுகிறது. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக சங்கரலிங்க சுவாமி சன்னதி, சங்கரநாராயண சுவாமி சன்னதி, கோமதியம்மன் சன்னதிகளில் பக்தர்களின் கூட்டம் வெகு அதிகமாக இருக்கிறது. பாதுகாப்பு பணிகளை தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் உத்தரவின்படி சங்கரன்கோவில் டிஎஸ்பி சுதீர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட்டப்பட்டு காவல் பணியினை செய்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.